அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 26, இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 21, 2025. இன்று அஷ்டமி, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை பூரம், பின்பு உத்திரம். திதி இன்று இரவு 8 மணி வரை அஷ்டமி, பின்பு நவமி. அஷ்டமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. ஆனால் நவமியில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது உங்களை வெற்றியை தேடித்தரும். நவமியில் ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் சரி, நவமியில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, நவமியில் எந்த ஒரு கடை ஆரம்பித்தாலும் சரி, டீ கடை, ஹோட்டல் எது ஆரம்பித்தாலும் சரி, அது அற்புத பலன்களை தரும். அதுவும் இந்த வியாழக்கிழமை யமகண்டத்தில் நவமி அமையக்குள்ள அதை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு அற்புத பலன்கள் உங்களை தேடி வரும். எல்லாருமே யமகண்டத்தை தவிர்ப்போம். ஆனால் இந்த வேலைக்கிழமையில் ஒண்டி யமகண்டமும் குரு பகவானும், ஏன்னா காலையில் 6-7 தான் யமகண்டம். வேலைக்கிழமை ஓரநாதன் குரு பகவான் தான். 6லேருந்து 7 கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் அந்த டைமில் நவமி வரக்குள்ள நீங்கள் உங்களுக்கு எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 100% பல மடங்கு வளர்ச்சி அடைவீங்க. இதெல்லாம் மறைமுக சூட்சங்கள். இது தெரிந்து பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் அவிட்டம். ராசி பார்த்திங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சந்திராசனம் துணை புரியும். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 1:45, 2:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15, மாலை 6:30லேருந்து 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வெற்றி உங்களை தேடி வரும். அது கூட சுப ஓரையை சேர்ந்து பயன்படுத்தினா 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவாரம் முடிந்ததும் 2 சுப ஓரைகளையும் புதன் ஓரை, சந்திர ஓரை, அதுக்கப்புறம் அசுப ஓரை சனி பகவான் இயங்குவார். அதுக்கு அடுத்தது குரு பகவான் ஓரை இயங்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை, அசுப ஓரை இயங்கும். மீண்டும் 1 மணிலேருந்து சுக்கிர பகவான் இயங்குவார். அதே போல் தான் 8 மணிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இது போல் சுப ஓரை பயன்படுத்தக்குள்ள இப்போ இரவு 8லேருந்து 9 சுக்கிர ஓரை, 9லேருந்து 10 புதன் ஓரை, 10லேருந்து 11 சந்திர ஓரை. இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த ஓரையை பயன்படுத்தினா அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஓரைகளுடைய சுற்றமும். ஓரைகளை சரியாக பயன்படுத்தினால் நம்ம எந்த ஒரு வெற்றியும் நம்மளால் பெற முடியும். அதை நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. இப்போ ராகுகாலம் காலை 10 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். ஏன்னா குளிகரை பொறுத்த மட்டும் சில பேர்கிட்ட தவறான கண்ணோட்டம் இருக்குது. குளிகை டைமில் நம்ம ஒரு வேலையை செய்தால் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வேலையை இயக்க தோணுன்னு, அது தவறு. குளிகை டைமில் செய்தால் அது தீவினையே ஏற்படுத்தும்.
இப்போ ஒருத்தங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க, பில்லு குளிக்க டைமில் போட்டால் நம்மளுக்கு வருமானம் அதிகமாக வரும்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். அது மிக மிக தவறு. அது பெரிய பிரச்சனையை எடுத்து போய் கடைசியில் அந்த ஹோட்டலையே மூட வச்சிரும். அதே போல் திருமணத்துக்கு நகை வாங்கக்குள்ள, சுபகாரங்களுக்கு நகை வாங்கக்குள்ள எக்காரத்து கொண்டும் குளிக்க டைமில் வாங்கக்கூடாது. வாங்கினால் அதுவும் பிரச்சனையை தரும். இப்போ வீடு கிரகப்பிரவேசம் வைக்கக்குள்ளே குளிக்க டைமில் வச்சிங்கன்னா, இந்த வீடு கட்டக்குள்ளே குளிக்க டைமில் கட்டினீங்கன்னா, ஏன்னா ஒருத்தருக்கு எண்ணங்கள் அது இப்படி தான் இருக்கும். இப்போ குளிக்க டைமில் கட்டினா திருப்பி நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு தோணும். இருக்கிற வீடையே உங்களை சரியாக வாழ வைக்காது. அப்புறம் இன்னொரு இடம் வாங்கி எப்படி வீடு கட்ட முடியும்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். குளிகனை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் செய்ய சொல்கிறது தான் குளிங்க. ஆனால் நல்லது செய்யாது, தீவினையே செய்யும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குளிக்க டைமில் இப்போ கிழக்க பார்த்து வாசக்கடி வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் வறுமையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா வாசப்படியை மாற்றி வைங்கிடுவாங்க. அது கிழக்க இருந்து மேற்க போகும், மேற்க இருந்து வடக்க வரும். அப்படி தான் வருமே தவிர புதிதாக ஒரு வீடு கட்டி அதில் உங்களுக்கு திருப்பி வாசக்கால் வைக்க செய்யக்கூடிய சூழ்நிலையே குளிகன் மாதம் வந்து அமைச்சு தராது. அதனால் மிகவும் தெளிவாக இருந்து குளிக்க டைம் வந்து எக்காரத்து கொண்டு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா குளிகனை பொறுத்த மட்டும் அது தீவின கிரகம். ஏன்னா அது இருள் கிரகம், அதுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தெரியாது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ சூளம் வந்து மேற்கு, கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இந்த மேற்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது மிகவும் சிறப்பு. அதே போல் கோயிலுக்கு சென்றீங்கன்னா முதல் கொடிமரத்தை தான் வணங்கணும். கொடிமரத்தை வணங்கக்குள்ள எதிர்க்க எந்த சாமி விக்கிரங்களும் இருக்கக்கூடாது. அப்படி வணங்கினால் மட்டுமே கொடிமரம் தங்களை வணங்கினாங்கன்னு நினைக்கும். நீங்கள் எதிர்க்க சாமி விக்கிரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடிமரத்தை வணங்கக்குள்ள கொடிமரத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா கொடிமரம் தன்னை வணங்கவில்லை, அந்த இறைவனை தான் வணங்குறாங்கன்னு அந்த கொடிமரம் நினச்சிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் கொடிமரத்தை வணங்கக்குள்ள சாமி விக்கிரங்கள் எதுவுமே இல்லாத இடத்த பார்த்து தான் நீங்கள் வணங்கணும். ஒரு கோயிலையும் ஒரு திசை இருக்கும், சாமி விக்கிரங்கள் இல்லாமல் அந்த திசையை நோக்கி கொடிமரத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் 100% ஆசீர்வாதத்தை தரும். அந்த கோயிலிலேயே இருக்கிறதுலே இறைவனுடைய மிகவும் சக்தி வாய்ந்தது கொடிமரம் தான். கருத்தில் கொள்ளுங்கள். அனைத்து தெய்வங்களுடைய சக்தியும் அந்த கொடிமரத்தில் தான் இருக்கும். அதனால் கொடிமரத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவது மிக மிக முக்கியம். அதே போல் கோயிலுக்குள்ளே நுழையக்குள்ளே எக்காரத்து கொண்டும் அந்த வாசப்படியாட கட்டிருப்பாங்க. அதை தொட்டு தலையில் வச்சுட்டு போகக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாரும் அதை தாண்டி போகக்குள்ள அவங்களுடைய கர்மாக்களை அந்த படிக்கட்டு வளைச்சிக்கும். நீங்கள் உங்கள் கையால் தொட்டு வணங்கி அது தலையில் வைக்கக்குள்ள உங்களுக்கு அந்த நாள் தீமையான நாளாக இருந்தால் அந்த கர்மாக்கள் உங்கள் உடம்பில் ஊடுருவி நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி, மன உளைச்சலை ஏற்படுத்தி, பொருளாதாரத்தில் பின்தங்க வைத்து, மன வேதனையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனையாக்கினோம். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் விழிப்புணர்வோடு இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் டெய்லியும் சொல்கிறது நல்லது. அதனால் இந்த பதிவில் சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க. விரயங்கள் உங்களுக்கு தடுக்கப்படும், சிறப்பாகவும் அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கூட பழகுறவங்களும் சரி இல்லை வீட்டிலையும் சரி கோபம் அதிகமாக வர்றதுனால பிரச்சனைகளும் தேடி வரும். அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, இரக்கம், அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் சேருங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்குங்களா, இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும்
அடுத்தவனுடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. வண்டியை இயக்கிக்கிண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்கும் இதே நிலை தான். உதவி, கருணை, பரிவு அடுத்தவங்களுக்கு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் வண்டியை இயக்கிக்குள்ளே கவனமாக இருங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் விழிப்புணோடு இருங்க. உங்களை தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம், பொருளுரியம் எதுவும் இல்லை. உடல் சோர்வு, உடல் வியாதி, உடல் அடிச்சு போட்ட அப்போல இருக்கிறது, மனசோர்வு இது போலாம் ஏற்படுகிற நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது. ஆர்வமாக செய்து தன்னம்பிக்கையோடு அந்த வெற்றியை பெறுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம், பொருளில் பயம் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் துணிந்து செய்து வெற்றி பெறுவீங்க. ஆனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிறு தவறு நடந்தாலும் பயந்து இந்த நாளை நீங்கள் கழிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிட்டையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை வரும். அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்கள் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். மனம் நிறைவு பெறக்கூடிய நாள். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள். அதே போல் இன்று இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கிச்சனுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.